அது பழசாயிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பிள்ளை அங்கே அப்படி நங்கூரம் பாட்ட மாதிரி நின்றும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு தான் கை துருன்னு வரும், வாங்கி ஒன்று விட்டு அந்த பிள்ளையை இழுத்துட்டு போகணுன்னு. அது என்ன அப்படி ஒரு பழக்கம், நினச்சதை கையில் உடனே வாங்கணும்னு. இது என்ன ஆகுதுன்னா, அந்த பிள்ளை வளர வளர நான் கேட்கதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு, அந்த யான் எனது அப்படிங்கிற எண்ணம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப. நான் இப்போ ஆசைப்பட்டுட்டேன், எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிற எண்ணம் வேரூன்றிடும். இதெல்லாம் விட்டால் தான் பக்குவ நிலை கிடைக்கும்னு சித்தாந்தம் சொல்லுது. அந்த பிள்ளைக்கு நாமளே ஊட்டி ஊட்டி வளர்க்குறோம் கேளுங்க. பள்ளிக்கூடத்துலேயும் பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். மழலை பள்ளிக்கு வகுப்பெடுக்க போகிற நேரத்தில் பிளார்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா உங்கள் குழந்தை அடிக்கின்னா, அவள் ஒரே பிள்ளை, அதனால அவளுக்கு அவள் என்ன கேட்டாலும் எல்லாரும் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இது சரி, நீங்கள் கொடுப்பீங்க, பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உங்கள் பிள்ளை கேட்டதை கொடுக்க முடியாது, அதனால் சொல்லி வச்சு வளருக்க அப்படின்னு. இது சாதாரண நிலையில் நாம் பார்க்குற ஒரு இது. ஆனால் வாழ்க்கையில், நம்ம வெளி உலக வாழ்க்கையில் நாம் இந்த யான் எனதுங்கிறதெல்லாம் விடுறோமான்னு கேட்டால் விடலை. இந்த முதல்ல மூளைங்கிறதில் ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த வாங்கி குவிக்கிற பொருள்கள், அந்த குழந்தை அன்னைக்கு அந்த ட்ரெயினை வாங்கிட்டு போகுதுன்னு வைங்க, அப்படியே அந்த ட்ரெயினை வச்சு விளையாடிட்டே இருக்கும். அதுக்குள்ளே அவங்க அப்பா ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு வருவார் தனக்குன்னு. அந்த ஆக்கில் இந்த ட்ரெயின் ஒரு மூளைக்கு போயிடும். அந்த செல்ஃபோனை அந்த குழந்தை எடுத்துரும். எல்லார் வீட்லேயும் வீட்டிலிருந்து பெரியவங்க வெளியில் வந்த உடனே அந்த செல்ஃபோன் போகிற முதல் இடம் அந்த வீட்டு பிள்ளையோட கைக்கு தான். அது 2000 ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, 20,000 ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை தான் அதை வச்சு விளையாடிது. ஆக ஒரு பொருள் முதல்ல முதன்மை பெறுது, முதல்ல அதனுடைய மனசை கவருது, அதுக்கு அடுத்தாக்கில் இன்னொன்று வருதுன்னு வைங்க. அப்போது இந்த முதல்ல உள்ள பொருள் என்ன ஆகுதுன்னா ஒரு மூளைக்கு போயிடுது இல்லையா, மூளையில் குவிச்சு தான் வச்சுருந்தோம் அந்தாக்கில், அதை கவலைப்படாமல். அப்போ மூளை அப்படிங்கிறது எந்த பயனும் இல்லாமல், எந்த செயலும் செய்ய முடியாமல் இருக்கின்றவை கிடக்கின்ற இடம் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம சாதாரண வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியுது. மூளையில் ஒரு ஓரமாக கிடக்கிற பொருட்கள் அதுக்கு எந்த செயலும் அதாலேயே செய்ய முடியாது, நாமும் அதை எடுத்து உபயோகிக்க மாட்டோம். இங்கே மூளையில் கிடந்தார்னு யாரை சொல்றாருன்னா, உயிர்கள் ஆரம்பத்தில் கேவல நிலையில இருந்ததே, அந்த கேவல நிலையில காரிட்ட ஆணவ கருவறையில் குருட்டு குழந்தை போல் அப்படி கிடந்துதான். ஆணவத்தால அப்படி மூடி மறைக்கப்பட்டு அந்த இருட்டுக்குள்ள அந்த குழந்தை கிடந்திருக்கு. இது உயிர் கொள்ளுகின்ற 3 நிலைகளிலே முதல் நிலை கேவலம். அந்த 3 நிலைகள் என்னன்னு பார்த்தா, கேவலம் தனிமையாக இருத்தல், அடுத்து சகலம். அந்த சகல நிலையில என்னன்னா, எல்லாம் இந்த தன்னுடைய இறைவன் இந்த தனிமையில கிடக்கிறதே இந்த உயிர் கேவலத்தில், அந்த கேவல நிலையிலிருந்து அந்த உயிர் மீது கருணை கொண்டு அதை அப்படி மேலே கொஞ்சம் எடுத்து அதுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கின்றான். தனு அப்படின்னா வில் மாதிரி இருக்கு இந்த உடல். கரணம், இந்த உடம்பு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, அறிவு வருகின்ற வாயில்களாக இந்த கருவி கரணங்கள் இருக்கணும். சரி, இந்த உடல் இருக்கு, அது செயல்பட முடியுது, நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த புவனத்தை கொடுத்தான். சரி, புவனமும் இருக்கு, நானும் இருக்கேன், என்னாலேயும் செயல்பட முடியும். அனுபவித்தல்ங்கிற ஒன்று இருக்கணும்ல. நான் மட்டும் சும்மாவே இருந்துட்டேன்னா பிரயோஜனம் கிடையாது, நான் அனுபவிக்க வேண்டும். அந்த போகம் இத்தனையும் இறைவன் தருகின்றான். தனிமையிலே கிடந்த உயிருக்கு தனு கரண புவன போகங்களை கொடுக்கின்றான். அப்போ இந்த உயிர் என்ன செய்யுதுன்னா, நல்லனவற்றை செய்து அதற்கான நல்ல பலன்களை பெறுகின்றது, தீயனவற்றை செய்து அதற்கான தீவினை பயன்களையும் பெறுகின்றது. அப்படியே உழன்று 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 எல்லாத்தோட சகலம் அதோ ஒன்றாக இருக்கின்றது. இது நம்ம பேச்சு வழக்கு சொல்லல கூட இது உண்டு இல்லையா. ஒரே இல்லத்திலே மருமகன்கள் இருப்பாங்க இல்லையா, 2 மருமகள், அப்போ சகலர்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வீட்டிலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றவர்கள், அதே அந்த சகலம், அந்த சகல நிலை. அடுத்து அங்கே சுத்த நிலை. அப்போ இந்த உயிர் அத்தனை அந்த நல்வினை தீவினை இதெல்லாத்தையும் ஒப்ப நினைத்து எந்த உலகத்தோடு ஒட்டாமல் ஒரு பற்றற்ற நிலையில இருந்து பக்குவப்பட்டு இருக்கின்ற நிலை இந்த சுத்தம். இப்படி இந்த 3 நிலைகளிலும் இந்த உயிர் இருக்கின்றது.
இது தனிமை. இந்த கேவலம் அப்படிங்கிறதுன்னு நம்ம இப்போ கேவலம்ங்கிறது ஒரு ஏதோ வேண்டாத ஒண்ணுங்கிற நிலப்புற அந்த வார்த்தை பிரயோகம் ஆயிட்டு. கேவலம் என்றால் தனிமை. இப்போ பேருந்துல நம்ம ஏறுறோம்னு வைங்களேன், எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நம்ம மட்டும் நிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நாம மட்டும் நிக்கமேன்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே வரையில இன்னொருத்தர் ஏறிட்டாங்கன்னா அப்பா நமக்கு துணைக்கு ஒரு ஆள் நிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அதை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இங்கே உயிர் தனிமையாக அங்கே எந்தவித அறிவு விளக்கமும் இல்லாமல் கிடக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த நிலைமையில இறைவன் அளவிறந்த கருணையின் காரணமாக இது எல்லாத்தையும் கொடுக்கின்றார். இந்த கேவலம், சகலம், சுத்தம் இந்த மூன்றையும் சித்தியார்ல ஒரே பாடல்ல தருகின்றார். கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 அவத்தை ஆன்மா மேவுவன். இந்த ஆன்மா இந்த 3 வகையான நிலைகளையும் எய்தும். கேவலம் தன் உண்மை மெய் பொறிகள் எல்லாம். அந்த கேவலம்ங்கிறது தனிமையாக இருப்பது. அடுத்து பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம். அந்த பொறி புலன்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த பிறகு அது சகலத்தில் இருக்கும். மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன். அப்போ இந்த மலங்கள் எல்லாம் நீங்கிய அந்த பக்குவப்பட்ட நிலை சுத்தம் என்று பெயர் பெறுகின்றது அப்படின்னு ஒரே பாட்டில் இந்த 3 நிலைகளையும் விளக்கிவிட்டு அப்புறம் அதுக்கு தெளிவாக சொல்லும் பொழுது அடுத்த 3 பாடல்களிலும் முதல் 228வது பாடலிலே கேவல நிலையை விளக்குவார். அதற்கு அடுத்த பாடலிலே சகல நிலை, அதற்கு அடுத்த பாடல் சுத்த நிலை என்று ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பாடலாக இந்த பாடல் மொத்தமாக 3ஐயும் நமக்கு விளக்குகின்ற அமையிலே அமைந்திருக்கின்றது. இந்த மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர். இப்படி தனிமைப்படுத்தி கிடந்த அந்த உயிருக்கு கருவிகரணங்களை எல்லாம் கொடுக்கின்றான் இறைவன். சரி, அப்ப கருவிகரணங்கள் அறிவு வருகின்ற வாயில் தானே. அப்ப அறிவு வருகின்ற வாயில் அப்படின்னு இந்த புலன்கள் எல்லாம் கொடுத்த உடனே இந்த உயிர் எல்லாம் அப்படியே பக்குவப்பட்டுருமா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த கருவிகரணம் என்ன செய்யுதுன்னா பல்நிறம் காட்டும் பளிங்கு போல் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு பக்கத்துல இருக்க என்ன பொருள் இருக்கோ அதனுடைய நிறத்தை பளிங்கு காட்டும். அது மாதிரி இந்த அறிவு வருகின்ற வாயில்கள் இருக்கின்றதே அது என்ன செய்துன்னா இந்த உலகியல் பொருளிலே படிந்து அதனால வரக்கூடிய நன்மைகளைத்தான் நமக்கு எடுத்து காட்டிட்டே இருக்கு. நம்ம கண்ணு எதுல படுதோ அதுதானே நமக்கு அதை பத்தி தான் சிந்தனை ஓடும். அப்ப நான் பார்க்கறது தான் என் மனம் நினைக்கும், என் மனம் நினைக்கிறதான் என் வாய் பேசும், பிறகு என்னுடைய செயலும் அதுபடியே இருக்கும். ஆக எனக்கு அறிவு வரணும், எனக்கு பக்குவம் வரணும் அப்படின்னு இறைவன் அந்த கருவிகளை வைத்து நான் என்ன செய்யறேன்னா திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வழியைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். பக்குவம் அதை பத்தியே என் சிந்தனை இல்லை. என்னுடைய பொறி புலன்கள் எனக்கு நன்மை தர வேண்டும் என்று எனக்கு தரப்பட்டவை என்னுடைய சிந்தனை மாறுவதற்கான காரணமாக இருக்கின்றது. அந்த உண்மையா ஆன்மாவுடைய இயல்பு, இந்த ஆன்மா என்ன எதற்காக இங்கே சேர்ந்திருக்கின்றதுங்கிறத பற்றி யோசிக்காம இந்த உலகியலிலேயே திரும்ப திரும்ப உழன்று கொண்டே இருக்கின்றார்கள். இந்த இப்படி ஒரு மயக்கமான நிலையை நாம் பெறுவதற்கு காரணமாக இந்த பொறிப்புலன்கள் தான் இருக்கு. ஆனா இறைவன் எதற்காக இந்த பொறிப்புலன்களை தந்தான்? இந்த மூலையில கிடக்கிறியே இதை வச்சுக்கிட்டேன்னா நீ முற்றத்தே சேரலாம். முற்றத்தே அப்படிங்கிறது சுத்த நிலை. நடுவுல ஒரு முக்கியமான இடத்திற்கு நீ சேருவாய். அந்த முக்கியமான இடம் என்னன்னா இறைவனுடைய திருவடி தான். நீ மூலையில இப்படி ஒரு உதவியும் இல்லாம குருட்டு குழந்தை மாதிரி நீ கிடக்கிற. அப்போ உனக்கு அறிவு வருகின்ற வாயில்களாக இத்தனையும் நாம் தருகின்றேன், அதனை அனுபவிக்கின்ற அனுபவத்தையும் அதற்கான உரிமையையும் நான் தருகின்றேன்னு கொடுத்துட்டான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நாம நம்முடைய பொறிப்புலன்களை சரியாக பயன்படுத்தாததன் காரணமாக இந்த உலகியலுக்குள்ளேயே சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு கரங்கும் சகடமன் போல் அப்படி மாறி மாறி பிறந்து இங்கேயே சுழன்றுகிட்டு இருக்கோம். ஆனா குமரகுருபரர் சொன்னார் இல்லையா, ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெஞ்ஞான கண்காட்டி அப்படின்னு. அந்த ஆணவங்கிற படலத்தை கிழிக்கிறதுக்கோ அதை மாற்றுறதுக்கோ உண்டான வழியை நாம தேடலை.
அப்படி நாம் தேடணுங்கிறதுக்காகத்தான் இறைவனே குருவாக வந்து நமக்கு அருளுகின்றான். இப்போ இதிலேயே உழந்துகிட்டு இருக்கும்போது அவன் குருவாக வந்து நமக்கு உதவுகின்றான். ஏன் அவன் மிகவும் பெரியவன், சால பெரியவர் என்று உந்தி பெற. ஏன்னா மூலையில இருந்த உயிரை முற்றத்தை கொண்டு விட்டவர் அவர் சால பெரியவர் என்று உந்தி பெற, தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற. இங்கே மூலை என்ற சொல் கேவல நிலையையும் முற்றம் என்ற சொல் சுத்த நிலையையும் கூறுகின்றது. அடுத்து தவத்தின் தலைவர் என்று கூறுகின்றாரே, அந்த தவம் என்றால் என்ன அப்படின்னு அதுக்கு பொருள் தேடினால், பற்று நீங்கி, இந்த உலகத்து பற்று நீங்கி இறைவனை வழிபடுவது. அந்த உலகத்து மேலே பற்ற வச்சுக்கிட்டு இப்படி நடுவில் போய் சாமி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஹாய் சொல்லிட்டு வர்றது தவம் இல்லை. இந்த உலகத்து மேலே இருக்கிற பற்று அத்தனையும் நீக்கி விட்டு அப்படியே இறைவனை வணங்கி நம் மனம் மொழி சிந்தை எல்லாவற்றையும் இறைவன் பால் செலுத்தி அவனையே நம் சிந்தையில் இருத்தி வழிபடுவது தவம். அந்த தவத்தையும் அவன்தான் நமக்கு தருகின்றான். அந்த தவத்திற்கெல்லாம் தலைவனாக இருப்பதும் அவன்தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட நான் கேட்டிருக்கேன், இப்போ நாமெல்லாம் நம்ம முனிவர்கள் எல்லாம் தவம் இருந்தாங்க அந்த காலத்தில், அந்த அரசன் தவம் இருந்தான், இந்த முனிவர் இத்தனை வருடம் தவம் இருந்தார், அவர் மேலெல்லாம் புத்து வளர்ந்தது அப்படிலாம் நான் கேள்விப்படுறோம். அப்போ அவர் தவம் இருக்கும்போது இறைவனை நினைத்து தவம் இருக்கின்றார். ஆனால் நம்ம எத்தனை படங்கள் வரைந்த படங்கள் பார்க்குறோம் இல்லையா, இறைவன் தவக்கோலத்தில் இருப்பது போல சாமி யாரை நினைச்சு தவம் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள்லாம் வரும் இல்லையா, யாரை நினைச்சு தவம் இருப்பார் அப்படிங்கும்போது என் தந்தையார் பதில் எடுத்திருக்கின்றார், நமக்கு தவம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற நினைப்பை கூட இறைவன் தான் ஊட்ட வேண்டும். அப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அப்படிங்கிற அந்த அறிவையும் அவன் தான் கொடுக்க வேண்டும். இப்போ அவன் அப்படி உட்கார்ந்து இப்படித்தான் தவம் பண்ணணும்னு நமக்கு உணர்த்தணும் இல்லையா. இப்போ நமக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இறைவன் அந்த தவக்கோலத்தை நமக்கு அருளி இருக்கின்றான் அப்படின்னு விளக்குனாங்க. ஆக தவத்தின் தலைவனான அவன் இந்த உயிர்களுக்கு உணர்த்தி பக்குவத்தை கொடுத்து மூலையில் கிடந்த அந்த உயிர்களை முற்றத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றான். அவன் அருளே கண்ணாக கண்டால் அவன் திருவருளை பற்றி கொண்டே சென்றோம் என்றால் இந்த உலகியல் பற்றுக்கள் நீங்கி பக்குவம் பெறுகின்ற வழி நமக்கு புலனாகும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது. ஐயா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கா? நிறைவு செய்யலாமா? எடுத்துக்கலாமா? சரி, இப்போ அடுத்த பாடலுக்கு செல்கின்றேன். அந்த தவத்தின் தலைவராக இறைவனை கூறிவிட்டு அடுத்து தவம் பண்ணணும்னு சொல்லிட்டார், இறைவனை வணங்கணும்ட்டாரு. அந்த எப்படி வணங்கணும், அதை என்ன மாதிரி நிலையில இருந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த பாடல் சொல்லுகின்றது. ஓட்டு அற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டு அற்ற இடம் சிவம் உந்தி பெற, தேடும் இடம் அது அன்று உந்தி பெற. ஓட்டு அற்று நம்ம எப்படி இறைவனை வணங்க வேண்டும், இறைவனை நோக்கி தவம் புரிய வேண்டும் அப்படின்னா சலனம் இல்லாமல், ஓட்டு அற்று என்றால் சலனம் இல்லாமல். இப்படி நான் கோயிலுக்கு போறேன்னு வைங்களேன், மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சொக்கநாதர் சன்னதியில் போய் நிற்கிறேன். நிற்கும் போதே சாதாரணமாக நாம் வணங்கும் போது கூட சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஆக்கில் நேராக போய் பெரியாரில் பஸ்ஸை பிடிச்சா தான் நம்ம உடனே நம்ம இங்கே போய் மாட்டுத்தாவணியில் போய் சேர முடியும். அந்த ஆக்கில் பஸ்ஸை பிடிச்சா தான் இருட்டுறதுக்குள்ளே வீடு போய் சேரணும். இன்றைக்கி பஸ்ஸு கிடைக்குமா? இப்படி நான் வணங்கினேன்னா அப்புறம் நான் சொக்கநாதரை பார்த்து நான் எப்போ வணங்க? ஆக சாதாரணமாக நாம் வணங்குகின்ற போது கூட அந்த சலனம் அப்படிங்கிறது நம் மனதை கலைக்கின்ற ஒன்றாக இருக்கு. இங்கே நாம என்ன செய்யணும்? தவம் இருக்கணும். அந்த தவத்திற்கு தலைவனாகிய இறைவனை மனம் ஒன்றி வழிபட வேண்டும். அப்போ அந்த ஓட்டு அப்படிங்கிற அந்த சலனம் இல்லாமல் இறைவனை வணங்க வேண்டும். மற்ற பொருள்கள் எல்லாம் எப்படி தேடணும்னா, இப்போ நம்ம உலகியல்ல பொருட்கள் நம்ம ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்களேன். அப்போ அதை பெறுவதற்காக, அந்த பொருளை அடைவதற்காக எப்படியெல்லாம் பாடுபடணும் வைங்க. நம்ம உலகியல்ல ஒரு பொருளாதார நிலையில் சொல்ல வேண்டாம். இப்போ ஏதாவது படிக்கிறோன்னு வைங்களேன், அதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வரணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா அதுக்கு நாம் எப்படியெல்லாம் படிக்கணும்?
சாதாரணமாக அவங்க கொடுக்குற நோட்ஸை மட்டும் எழுதினா மார்க்கு கிடைக்கும் இல்லைங்கள. ஆனால் அதுக்கும் மேலே நாம் கொஞ்சம் நூல்கள் எல்லாம் தேடி படித்தோம்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ எழுதும்போதும் இப்படியெல்லாம் நீங்கள் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. வளர்ந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்தாலும் நம்ம மனசில் அது பதிஞ்சிருக்கு. ஆக உள்ள ஒன்றுமே இல்லாட்டாலும் அழகாக பார்க்கும்போது அப்படி குறிப்பு சட்டகமெல்லாம் போட்டு தலைப்பெல்லாம் போட்டு அது கலர் கலராக அரைஞ்சு எல்லாம் செய்தானா மார்க் அள்ளிட்டு வந்துடுங்க நினைப்பு நமக்கு இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஒரு கட்டுரை எழுதி அதுக்கு மதிப்பெண் வாங்கணுங்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஓடி ஓடி தேடுறோம். இந்த உலகியல் பொருள் எல்லாம் வேணும்னு நாம் நினச்சா ஓடி ஓடித்தான் தேடணும். ஆனால் இறைவனுடைய திருவருள் எனக்கு வேணும்னு நான் வணங்கினேன்னா அது எப்படி வணங்கணும்னா சலனமில்லாமல் வணங்க வேண்டும். உலகியல் பொருளை ஓடி தேட இறைவனுடைய திருவருளை சலனம் இல்லாமல் நாம் தேட வேண்டும். அப்போ முட்டுதல் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா, நேர்படுதல். அப்படி மற்ற பொருள்களுக்கு ஓடிய மாதிரி ஓட்டத்தை எல்லாம் தவிர்த்துட்டு நாம நிலைத்து நிற்கணுமா. எதிலே நிலைத்து நிற்க வேண்டும்? இறைவனின் திருவருளிலே நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி ஒரே சிந்தனையா நம்ம மனசை எந்த பக்கமும் அலைய விடாம நம்ம நிறுத்தி வச்சுக்கிடணும்னா நம்முடைய மன இயல்பு எப்படின்னா ஏதாவது ஒன்றை பிடிச்சாதான் மற்றதை விடுவோம். இப்போ நினைக்கும்போது ஏதாவது ஒரு இதை நினைக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம், அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ அதை விட்டு நம்ம மனசு இன்னொரு இதுக்கு எப்போ போகும்னா அடுத்து இன்னொன்று நமக்கு பிடித்த ஒன்று கிடைச்சதுன்னா இதை விட்டுட்டு அந்தக்கலாம் அதுக்கு போவோம். எதையாவது ஒன்றை பற்றி கொண்டே இருப்பது தான் மனித இயல்பு. அப்போ இங்க அலைகின்ற மனதை அலைய விடாம செய்யணும்னா என்ன செய்யணும்னா இறைவனுடைய திருவருளை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி அந்த திருவருளிலே நிலைத்து நின்றோம் என்றால் ஓட்டு அற்று நிற்கின்ற ஒரு நிலைமை நமக்கு கிடைக்கும். அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சலனம் இல்லாமல் தேடுவது. இன்னொன்று என்னன்னா, நான் போய் இப்போ இறைவனை வணங்க போறேன், நான் போய் தேடினேன்னா எனக்கு அவன் அருளுவான் அப்படிங்கிற தன்முனைப்பு கூடாது. அவனை வணங்குகின்ற நிலை அடுத்தது, சலனம் இல்லாமல் வணங்கணும் அது முதல். அடுத்து யான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமலும் நாம் வணங்க வேண்டும். நம்ம போன ஒவ்வொரு முறையும் இந்த இது அடிக்கடி வந்துடுது. தன்மனைப்போடு தேடியவர்களுக்கெல்லாம் அவன் எவ்வளவு கஷ்டமா, அவன் எளிதில் அகப்படவே மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடியும் முடியும் தேடிய அந்த படலம் நமக்கு அந்த தன்முனைப்போடு தேடுதல் பலனை தராதுங்கிறதுக்கு உதாரணம். அப்படியா, நான் அந்த நினைப்பே இல்லாமல் சிவபரம்பொருளை அந்த தன்முனைப்பு ஒழிந்த நிலையில் நாம் தேட வேண்டும். அந்த அப்பேற்பட்ட சலனம் தவிர்த்த தன்முனைப்பு இல்லாத நிலையிலே சென்று நாம் வணங்கினோம் என்றால் இறைவனை நாம் அடையலாம். அவனை தேடி 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 எங்கேயோ நாம அலைய வேண்டாம். நம் மனத்திற்குள்ளேயே அவன் இருக்கின்றான். அப்படி மனதிற்குள்ளே இருக்கின்ற